வெல்கம் டு ஸ்ரேஸ் டென். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான மட்டன் பெப்பர் ஃப்ரை அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ மட்டன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் அண்ட் 10 பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான உப்பு, தேவையான அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 டீஸ்பூன் போகலாம். இப்போ இஞ்சி பூண்டில் பாதி போட்டுக்கலாம், நம்ம பாதி அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சில்லி பவுடர் அண்ட் சோம்பு பவுடர் வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கலாம். வாட்டர் போட்டு இது ஒரு 4 விசில்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 4 விசில்ஸ் விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா 4 விசில்ஸ் வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். ஸோ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு நம்ம வெங்காயம் பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம். இப்போ அந்த மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட சேர்த்தே நம்ம ஊற்றிடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா, கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா கிளறி விட்டோன்னா பாருங்கள், நல்லா சுண்டி தண்ணி இழுத்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து வருது பாருங்கள். இப்போ உப்பு கரெக்டாக தான் இருக்கும், தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் அண்ட் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கரன்னு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மிளகோட காரம் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம், நல்லா சுண்டி வருது பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை பாருங்கள், இதுவே நல்லா கரெக்ட் இதில் இருக்குது. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு நம்ம 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுறலாம். அப்படி சிம்மில் வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஃப்ரைக்கு நல்ல சூப்பர் ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் பாருங்கள். நல்லா ஒரு டீப் ஃப்ரை ஆயிரும். இப்போ எண்ணெய் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆக்சுவலி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.